பாருங்க நம்ம சாப்பிட்றோம் நம்பர்ஸில் என்ன பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்த்தோமா, இப்போ எக்ஸசைஸ் 1.2. போன கிளாஸ் என்னமா பார்த்தோம், எப்படி நம்பர் நேம் ரைட் பண்ணுறது, ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு எப்படி நேம் ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்பர் நேமுக்கு அது வந்து எப்படி நம்பராக எழுதுறதுன்னு பார்த்தோமா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிளேஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு எப்படி பிளேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு பிளேசஸ் கொடுக்க தெரியும் இல்லையா, எப்படி கொடுக்கலாம், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. அதுதான் நம்மளோட பிளேஸ். ஆல்ரெடி நம்ம அப்படிதான் பிளேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளேசஸ்க்கு வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர் தான் நம்மளோட கொஸ்டின். நம்ம அதே எடுத்து எழுதிக்கலாமா, பாருங்க. ஓகேவா, நம்பர் எழுதினா இப்போ நான் என்ன கொடுக்க போறேன், பிளேசஸ் கொடுக்க போறேன். ஒன்ஸ் என்னோட சேர்ந்து சொல்லலாமா, டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. ஒன்ஸ், ஒன்ஸோட O for ஒன்ஸ், T for tens, H for 100, TH for 1000, TTH for 10,000, L for lakh. இப்போ அந்த ரீஃபார்ம்ல தான் நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ கமா இன்சர்ட் பண்ணலாமா. இப்போ லேக் மட்டும் தனியாக இருக்க லேக்கோட நேம் மட்டும் அந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க. 10,000, 1000 சேமா இருக்கு, அந்த இடத்துல அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 100, 10, 1 எப்படி இருக்கும், சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். இப்போ பிளேஸ் வேல்யூ எப்படி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்ஸ் பிளேஸ்க்கு 9 இன்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பல் தான் போடணுங்க. 9 இன்டு 9 ஓட பிளேஸ் என்னது, ஒன்ஸ். 9 இன்டு 1 ஈக்குவல் டு என்ன வரும், 9 is 9. 9 is 9. Next பாருங்க, 10th place என்ன நம்பர் வருது, 6. 6 into 10 அதோட place ஆல தான் மல்டிப்ளை பண்ணனும். அதோட place எதுவோ அதால தான் மல்டிப்ளை பண்ணனும். 6 10 is 60. Next 7. 7 இருக்காங்க, அடுத்த நம்பர் அதோட place என்னமா, 100. 7 into 100 700. 7 into 100 700. பாருங்க 1 7 is 7. ஜீரோஸை கவுண்ட் பண்ணி எடுக்கலாம். அது எத்தனை ஜீரோ வரதாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பாருங்க 5 into 5 ஓட பிளேஸ் என்னதுங்க, 1000. 5 ஓட பிளேஸ் என்னது, 1000. 1000 எத்தனை ஜீரோ போட்டுக்கணும், 3 0. 1 மட்டும் சிங்கிளா இருக்கும், 10 க்கு ஒரு ஜீரோ ஆட் ஆகும், 100 க்கு எத்தனை ஜீரோ, 2 0, 1000 க்கு 3 0. ஒரு ஜீரோ அதிகமாயிட்டே இருக்கும். 5 into 1000 5000. அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 4 ஓட 4 into என்னது, 10,000. 4 into 10,000. 1 4 is 4. எத்தனை ஜீரோஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 zeros. இது என்னன்னு சொல்லுவோம், 4 10,000 கிடையாது, 40,000. இது எப்படி சொல்லணும், 40,000. லாஸ்ட் டைம் என்னமா இருக்கு, 3 இருக்கா. 3 ஓட பிளேஸ் என்னமா, L for lakh. அப்ப lakh க்கு எத்தனை சைக்கிள் வரும், 1000 க்கு 3 0, 10,000 க்கு 4. அப்ப lakh க்கு எத்தனை ஜீரோ, 5 zeros. எத்தனை zeros, 5 zeros. நீங்க சைடுல கூட ரஃப் ஒர்க்கா என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். 1 10 100 1000 10,000 lakh. அப்படியே ஒரு ஜீரோ வருது, இப்படிதான் பாருங்க. 1 10 100 அப்படியே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்க. 1 ஓட ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோ, பட் 2 ஜீரோ. அடுத்து எத்தனை ஜீரோ, 3 0. அடுத்து எத்தனை ஜீரோ, 4 zeros. லாஸ்ட்னா 5 zeros. நமக்கு எந்த பிளேஸ் வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஜீரோஸ்ல நிறைய பேருக்கு என்ன இருக்கும், சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, அதனால சைடில் நம்ம ரஃப் ஒர்க்காக என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க சென்டரா மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, 5 3 into lakh how much, 3 lakh. 4 5 that's our answer. இப்போ நம்ம இதுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு பிளேசஸ் கொடுத்தோம். பிளேசஸ் கொடுத்துட்டு திருப்பி இந்த நமக்கு ஒன்று கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை எதாவது மல்டிப்ளை பண்ணணும், அதோட பிளேஸால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9 ஓட பிளேஸ் என்ன, 1. 6 ஓட பிளேஸ் 10. ஓகேவா, 7 ஓட பிளேஸ் 100. 5 ஓட பிளேஸ் 1000. நெக்ஸ்ட் 4 ஓட பிளேஸ் 10,000. அடுத்து 3 ஓட பிளேஸ் lakh. அப்ப இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் என்னது, பிளேஸோட வேல்யூ, அதாவது பிளேஸ் வேல்யூ. ஓகேவா, இது ஈஸியா இருக்கா. ஓகே சில்ட்ரன்ஸ், இத காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, வீட்ல ஒரு ரஃப் நோட் எடுத்து வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா சம்ஸ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், புரிஞ்சுக்குள்ள மெமரி பண்ணீங்கன்னா என்ன ஆகாது,
எக்ஸாம்ஸ்ல மறந்துடும். ஓகேவா? அதனால எப்ப சம் போட்டு பார்த்தாலும் புரிஞ்சுட்டு போடணும். ஓகேவா? அதனால நோட் எடுத்து ஒரு ரஃப் நோட் எடுத்து என்ன பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் லிசன் சில்ட்ரன், எக்ஸசைஸ் 1.3. அதுல என்ன பார்க்க போறோம்னா சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன பண்ணுமா, நம்ம சர்க்கிள் பண்ணணும். பாருங்க இது எதுக்கு பெரிய நம்பர் பார்க்கலாமா, 1 2 3 4. இப்போ நம்ம இதுல என்னது பண்ணணும், டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும். என்னதை கவுண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸை. பாருங்க இது ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் நம்பரா இருக்கு பாருங்க, 1 2 3 4 டிஜிட். இது எத்தனை டிஜிட் தான், 1 2 3 4 டிஜிட். இதுவும் 4 டிஜிட் தான். இப்போ எல்லாமே 4 டிஜிட்டா இருக்கு. இதுல எது கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற டிஜிட்டை பாருங்க. இது என்னன்னு ஸ்டார்ட் ஆகுது, 5. இத பாருங்க 8. இத பாருங்க 6. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. இந்த மூணுத்துல எதுமா பெரிய நம்பர், இது 5, இது 8, 6. 5 8 6 8 தானே பெரிய நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் கிரேட் எது இதுல, 8943. அப்ப இது சரி பண்ணணும். ஓகேவா? இருக்கிறதுல கிரேட் நம்பர் எது, இதுதான். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நீங்க பார்த்தாலே போதும், ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்டை பார்த்தாலே போதும் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க 1 2 3 4 5. இத பாருங்க 1 2 3 4 5. 1 2 3 4 5. எல்லாமே எத்தனை டிஜிட் நம்பர்மா, 5 டிஜிட் நம்பர். எல்லாமே எத்தனை டிஜிட் நம்பர், 5 டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ இதுல பார்த்த மாதிரி இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பார்க்கலாமா? பாருங்க இதுலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு, 1. இதுல என்ன இருக்கு, 1. இதுலயும் என்ன இருக்கு, 1. அப்ப எல்லாமே சேமா இருக்கு. இப்போ என்ன பண்றது, எது லார்ஜஸ்ட் நம்பர்னு எப்படி சொல்றது? அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் சேமா இருந்ததுன்னா எந்த டிஜிட் பார்க்கணும், ரெண்டாவது ஒரு டிஜிட். எந்த டிஜிட்டை பார்க்கணும், ரெண்டாவது ஒரு டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா இருக்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரிய நம்பர் எதுவோ அதை சர்க்கிள் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாமே சேமா இருக்கும்போது எந்த நம்பரை பார்க்கணும், ரெண்டாவது நம்பரை. ரெண்டாவது நம்பரை பாருங்க, இது என்ன இருக்கு, 8. இது பாருங்க 5. இது என்னது, 9. 8 5 9. எதுமா லார்ஜ் நம்பர், 9 தானே லார்ஜ் நம்பர். அப்ப இது சர்க்கிள் பண்ணணும். 19865. இதை எப்படி சொல்லணும், 19865. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் சேமா இருக்கு, ரெண்டாவது டிஜிட்டும் சேமா இருந்தா அப்ப என்னது பார்க்கணும், மூணாவது டிஜிட்டை பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் எது டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்து நீங்க சர்க்கிள் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் சேமா இருந்ததுன்னா இந்த எதை பார்க்கணும், ரெண்டாவது டிஜிட்டை பார்க்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க முன்னாடி என்ன பார்த்தோம், கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தோம். கிரேட்னா என்னது, பெருசு. இப்போ என்ன பார்க்க போறோம், ஸ்மாலஸ்ட் நம்பரை சர்க்கிள் பண்ண போறோம். ஸ்மால்னா என்னது, இருக்கிறதுலே சின்ன நம்பர், கொடுத்துருக்கிறதே சின்ன நம்பர். முன்னாடி பார்த்தது கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பரை சர்க்கிள் பண்ணோமா? இப்போ பாருங்க இதுவுமே என்ன பண்ணுங்க, டிஜிட். ஏன் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும்னா எல்லாமே இப்போ 4 டிஜிட்டா இருக்குல்ல, எல்லாமே 4 டிஜிட்டா இருக்கும். ஒன்று மட்டும் 3 டிஜிட்டா இருந்ததுன்னா அதுதானே சின்ன நம்பர். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர்ல எல்லாமே 4 டிஜிட்டா இருந்து ஒன்று மட்டும் 5 டிஜிட்டா இருந்ததுன்னா அதுதான் என்ன நம்பர், பெரிய நம்பர் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்தை கவுண்ட் பண்ணிக்கணும், டிஜிட்ஸ். ஓகே, டிஜிட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம என்னத்தை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பரை பார்க்கலாம். சப்போஸ் திரும்பவும் சொல்றேன், எல்லாமே 4 டிஜிட்டா இருந்து ஒன்று மட்டும் 5 டிஜிட்டா இருந்ததுன்னா அதுதான் என்ன நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர். 5 டிஜிட்டாவோ 6 டிஜிட்டாவோ தான். இப்போ இதுல பாருங்க எல்லாமே என்ன எத்தனை டிஜிட்ல இருக்கு, 4 டிஜிட். பாருங்க 1 2 3 4. அடுத்து கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4. நெக்ஸ்ட் 1 2 3 4. இதுல எல்லாமே டிஜிட்ஸ் எப்படிமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. சப்போஸ் ரெண்டு மட்டும் ஈக்குவலா இருந்து ஒன்னு மட்டும் 3 டிஜிட்லயோ 2 டிஜிட்லயோ இல்ல 1 டிஜிட்ல ஒரு நம்பராவா இருந்ததுன்னா அதுதான் என்ன நம்பர், சின்ன நம்பர். ஓகேவா? எல்லாரும் இதுல எப்படி இருக்கு, எல்லாமே 4 டிஜிட்டா இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பார்க்கலாமா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். இது 7, இது 6, இது என்னது 5. அப்ப இருக்கறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர், இருக்கறதுல சின்ன நம்பர் 7 ஆ 6 ஆ 5 ஆ, 5 தானே. அப்ப அதை சர்க்கிள் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க எல்லாமே எத்தனை டிஜிட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஏன்னா ஒன்று கம்மியா இருக்கு, என்ன இருக்கும், அதான் சின்ன நம்பரா இருக்கும். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்தது பாருங்க 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த கோட், இந்த செமிகோலன் வந்து நம்ம ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு இடையில உள்ள கேப்ல நான் வச்சிருக்கேன். இது செப்பரேட் நம்பர், இது செப்பரேட், இது செப்பரேட். ஓகேவா? இது தனி நம்பர், இது தனி, இது தனி நம்பர் வச்சிருக்கேன். பாருங்க இருக்கிறது இது எல்லாமே எத்தனை டிஜிட்ல இருக்கு,
5 டிஜிட்டா இருக்கா அப்ப இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க இது 7 இது 7 இது என்னது 1 அப்ப எது ஸ்மால் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு இது 7 இதுவும் 7 ஆ இருக்கா இதுவும் 7 ஆ இருக்கு இதுவும் 7 ஆ இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்ப இங்க மட்டும் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 1 அப்ப this is a smallest number ஓகேவா அப்ப இத என்ன பண்ணனும் சர்க்கிள் பண்ணனும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் காப்பி பண்ணிட்டு வீட்ல என்ன பண்ணி பாருங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க ஓகே थैंक यू